ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன கிரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷிணீம். ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நம ஸ்ரீ யதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய ஸ்வாமினே தாபஹாரிணே. ஸ்ரீமத் பகவத்கீதையில் 8வது அத்தியாயமான அக்ஷர பிரம்ம யோகம் அப்படிங்கிற 8வது அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம். 8வது அத்தியாயத்துக்கு தாரணா யோகா அப்படின்னு கூட பெயர். ஏன்னா அந்த தாரணையின் மூலமாக எப்படி ஒருவன் தன்னுடைய பிராணனை மேலே எழும்பச் செய்து சஹஸ்ராரத்தின் வழியாக வெளியே எடுத்து சென்றானே ஆனால் அவனுக்கு என்ன கதி கிடைக்கிறதுங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதனால அந்த யோகத்துக்கு பேரே தாரணா யோகம்னு பேர், அக்ஷர பிரம்ம யோகம்னு பெயர். சகுணோபாசனைகளை பற்றி கூறினதுனால அது ஒரு மனிதன் எங்கு செல்ல வேண்டும்ங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. தூமோ ராத்திரிஸ்ததா கிருஷ்ணா ஷண்மாசா தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லிச்சு. தட்சிணாயன மார்க்கத்தில் சென்றால் அவனுக்கு என்ன கதி கிடைக்கும்ங்கிறத பற்றி சொல்லித்து. அக்னிர் ஜோதிரக சுக்லஹா ஷண்மாசா உத்தராயணம் அப்படின்னு சொல்லி உத்தராயண மார்க்கத்தில் செல்லும் பொழுது அவனுக்கு என்ன கதி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்து. இது போன்று இந்த மார்க்கங்களிலே செல்லக்கூடியவர்கள் பிரம்மலோகத்திற்கு சென்று அந்த கல்பம் முடிகின்ற வரையில் இருந்து அதன் பிறகு முக்தி அடைவார்கள் அப்படின்னு அந்த கிரம முக்தியை பற்றி அந்த அத்தியாயத்தில் சொல்லியது. ஆக 8வது அத்தியாயம் கிரம முக்தியை பற்றி சொல்லித்து. இந்த 9வது அத்தியாயம் நவமோத்தியாயா அப்படின்னு இருக்கு. இது பிரம்மஞானத்தை பற்றி பேசப்போகிறது, உயர்ந்த பரபிரம்ம வித்யையை பற்றி பேசப்போகிறது. அதனால் இந்த அத்தியாயத்திற்கு பெயர் ராஜவித்யா அப்படின்னு பெயர், ராஜகுஹ்ய யோகம் அப்படின்னு பெயர். அதுதான் இந்த இடத்துல ஆரம்பிச்ச சொல்ல போறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யனசூயவே ஞானம் விஜானசகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத் ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்னு சொல்றார். இதுலேருந்து தான் இந்த அத்தியாயத்துக்கு பேரே வந்தது. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுக்கம் கர்த்துமவ்யயம் அப்படின்னு சொல்றார். போன அத்தியாயத்தில் சகுண பிரம்ம உபாசனையை சொன்ன பிறகு இந்த இடத்துல பரபிரம்மத்தை பற்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த அத்தியாயமே ஆரம்பிக்கிறது. இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே ஒரு அவதாரிக்கை வைக்கிறார் ஆச்சாரியர். அஷ்டமே நாடீத்வாரேன தாரணா யோகா சகுணகா உக்தகா அப்படிங்கிறார். 8வது அத்தியாயத்தில் தாரணா யோகத்தை பற்றி சொல்லப்பட்டது. நாடீத்வாரேன, நாடின குண்டலினி சக்தி, குண்டலினி வழியாக எப்படி இந்த உயிரினை பிராணனை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி சொல்லப்பட்டது. சகுணகா உக்தக, சகுணோபாசனை சொல்லப்பட்டது. தஸ்ய ச பலம் அக்னி அர்ச்சிராதிக்கிரமேண காலாந்தரே பிரம்ம பிராப்தி லக்ஷணம் ஏவ அனாவிருத்தி ரூபம் நிர்திஷ்டம் அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த சகுனோபாசனைகளை செய்து அந்த தாரணா யோகத்தின் மூலமாக ஒருவன் சென்றானே ஆனால்
அவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னா, அக்னி மார்க்கத்தின் வழியாக, அர்ச்சிராதி மார்க்கத்தின் வழியாக அவன் போகிறான். அவனுக்கு காலாந்தரே பிரம்ம பிராப்தி லட்சணம் அப்படிங்கிறார். அவனுக்கு பிரம்மம் கிடைக்கிறது, பிரம்மத்தை அடைந்து விடுகிறான், பிரம்ம நிலையை அடைந்து விடுகிறான். ஆனால் உடனே அடையவில்லை, சத்யோமுக்தி இல்லை, கிரமமுக்தி அவனுக்கு கிடைக்கிறது. அதனால காலாந்தரே அப்படின்னு சொல்லியிருக்க. வேற ஏதோ ஒரு காலத்தில், வேற ஏதோ காலம் அப்படின்னா இந்த கல்பம் முடியும் பொழுது அவன் அந்த பிரம்மத்திலேயே மூழ்கி விடுகிறான் அப்படின்னு ஆச்சு. பிரம்ம பிராப்தி லட்சணம் ஏவ அனாவிருத்தி ரூபம் நிர்திஷ்டம் அப்படிங்கிறார். அப்படி பிரம்மத்திலே ஒன்றாக கலப்பதும் கூட, லயமடைவதும் கூட ஒரு நல்ல நிலைதான். திரும்பவும் அவன் சம்சாரத்திற்கு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதனாலதான் இதுக்கு சொல்லியிருக்கிற அனாவிருத்தி ரூபம் அப்படின்னு. ஆவிருத்தின மீண்டும் வருதல், அனாவிருத்தி ரூபம் அப்படிங்கிறார். அப்ப அந்த சகுணோபாசனைகள் வழியாக ஒருவன் சென்றானேயானாலும் அதுவும் நல்லது, அவனுக்கு ஒரு முக்தி கிடைக்கிறது. இப்ப இந்த 8வது அத்தியாயத்தை கேட்பவர்கள் நினைச்சுக்கலாம், இதுதான் ஒரே வழி. முக்தி அடைய வேண்டும் என்றால் பிரம்மலோகத்திற்கு சென்று சத்தியலோகத்தில் இருந்து கல்பாந்தரத்தில், காலாந்தரத்தில் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னு தான் அதுதான் ஒரே வழி அப்படின்னு நினைச்சுன்ற கூடாது இல்லையா? அதை விட ஒரு உயர்ந்த ஒரு வழி இருக்கிறது, பிரம்மஞானம்ங்கிற வழி இருக்கு. அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக இந்த அத்தியாயம் வந்தது அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுறார். அனேனைவ பிரகாரேண மோக்ஷ பிராப்தி பலம் அதிகம்யதே. இந்த சகுண பிரம்ம உபாசனை மூலமாக, தாரணா யோகத்தின் மூலமாக மட்டுமே மோக்ஷம் பலனாக கிடைக்கிறது. ந அந்யதா, வேறு வழிகளில் கிடைப்பதில்லை அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது என்பதற்காக இப்பொழுது பகவான் கூறுகிறார் அப்படின்னு எழுதுறார். தது ஆசங்கா வியாவிவருத்ஸயா ஸ்ரீ பகவான் உவாச்ச. இப்படியாக ஒருவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுறது, அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக ஸ்ரீ பகவான் சொல்றார், இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம்யன சூயவே ஞானம் விஜ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வா மோக்ஷசே சுபாத். அப்படி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றார் அப்படின்னா, இதோ அர்ஜுனா அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்றார், ஒரு அருமையான ஒரு ஞானத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். ஒரு முக்கியமான ஞானம் இது, குஹ்யதமம் அப்படிங்கிறார். ரொம்பவும் அதுக்கு விலை ஜாஸ்தி, ஒரு உயர்ந்த ஒரு ஞானம். அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை உனக்கு சொல்கிறேன், நன்றாக சொல்லிக் கொடுக்கிறேன். வெறும் ஞானத்தை சொல்லலே, அந்த ஞானத்தை அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அனுபவிப்பது பற்றி ஞானம் விஞ்ஞான சகிதம் அப்படிங்கிறார். அதை அடைந்து விட்டானே ஆனால், அதை ஒருவன் அறிந்து கொண்டு விட்டானே ஆனால் அவன் முக்தி அடைந்து விடுகிறான். யஜ்ஞாத்வா மோக்ஷசே அசுபாத். அதை அறிந்து கொண்டு விட்டாய் என்றால் நீ மோட்சத்தை அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அப்போ உயர்ந்த ஞானம், அந்த ஞானத்தை அறிந்து கொண்டு விட்டால் உடனே மோட்சம். அது எப்படிப்பட்ட ஞானம், வித்யை அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார். ராஜவித்யா அப்படிங்கிறது உயர்ந்த வித்யை. ராஜகுஹ்யம் மிகவும் உயர்ந்தது, அதனால பொக்கிஷம் போன்று பாதுகாக்கப்பட வேண்டியது. ராஜகுஹ்யம் பவித்திரம், மிகவும் பவித்திரமானது, புனிதமானது. இதம் உத்தமம், உத்தமமானது. இது பிரத்யக்ஷாவகமம், நேரடியாக தெரிந்து கொள்ளக்கூடியது. தர்மியம், தர்மத்தில் நிலை பெற்றது. சுசுக்கம் கர்த்தும், அதை அடைவது மிகவும் எளிதானது. அவ்யயம், அந்த வித்யினால் கிடைக்கக்கூடிய பலன் மிக உயர்ந்த மாறாத பலன் அது அப்படின்னு அந்த வித்யை மற்றும் மிகவும் புகழ்ந்து சொல்றார். இந்த இடத்துல ஒன்னா பார்க்கலாம். இதம் துதே குஹ்யதமம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதம்னா இந்த சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். எதை சொல்றார் அப்படின்னா, இந்த பிரம்மஜானத்தை பற்றி சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது எப்படி பிரம்மஜானம்? போன தடவை விரலும் சொன்னது
கர்மங்கள், உபாசனைகள், தாரணை இதெல்லாம் பற்றி சொல்லி இதன் மூலமாகலாம் எப்படிலாம் அடைய முடியும் அப்படிங்கிறத சொன்னார். அப்ப அப்படிப்பட்ட அந்த வழிகளுக்கெல்லாம் மாறாக இன்னொரு வழியை இந்த இடத்துல சொல்றார். புதிய வழியை சொல்லிக் கொடுக்கிறார். அந்த தூ அப்படி இந்த இதம் துத்தே குஹ்யதமம் அப்படின்னு தூன்னு ஒரு சப்தம் வர்றதே, அந்த தூ சப்தமே அவற்றை விட இது வேறான வழி அப்படின்னு காட்டுவதற்காக வந்த வார்த்தை அது. அந்த தூ அப்படிங்கிற சப்தத்துக்கு ஆச்சாரியர் எழுதும்போது தூ சப்தோ விசேஷ நிர்தாரணார்த்தா அப்படின்னு போடுறார். ஒரு விசேஷத்தை சொல்லும்போது, ஒரு ஸ்பெஷாலிட்டியை கொடுப்பதற்காக அந்த தூங்கிற சப்தம் போடுறோம். முன்னாடி சொன்னதை விட வேறானது அப்படின்னு காட்டுவதற்காக அந்த தூ சப்தம். முன்னாடி சொன்னது வித்யையும் ஒரு மனிதனை பிரம்மத்திற்கு அழைத்து செல்கிறது, ஆனால் மெதுவாக அழைத்து செல்கிறது. இந்த வித்யையோ அவனை உடனேயே அழைத்து செல்கிறது. அந்த விசேஷத்தை, அந்த ஸ்பெஷாலிட்டியை காட்டுவதற்காக அந்த தூங்குற சப்தம் போட்டிருக்கு. இதம் துத்தே குஹ்யதமம், அர்ஜுனா உனக்காக நான் சொல்கிறேன், உனக்கு சொல்கிறேன். தே அப்படிங்கிற தேன்னா உனக்கு, உனக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்கிறேன். எதை சொல்லிக் கொடுக்கிறேன்? இந்த வித்யையை சொல்லிக் கொடுக்கிறேன். பிரம்மஜானம் வக்ஷமானம் உக்தம் ச பூர்வேஷு அத்தியாயேஷு. இந்த முன்னாடி சொல்லப்பட்ட பல அத்தியாயங்களில் கூட இந்த பிரம்ம வித்யை சொல்லியிருக்கேன். இன்னும் வரக்கூடிய அத்தியாயங்களிலும் இந்த பிரம்மஞானத்தை பற்றி உனக்கு சொல்ல போறேன். அதை கேள், நன்றாக கேள். இது எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா, இதற்கு பேர் சம்யக் ஞானம்னு பேர். இதமேவ தூ சம்யக் ஞானம். சம்யக் ஞானம்னா நல்ல உயர்ந்த ஞானம் அப்படின்னு அர்த்தம். அது என்ன சம்யக் ஞானம்? மற்ற ஞானம்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மற்ற ஞானங்கள்லாம் தெரிந்து கொண்டால், ஒரு பொருளை தெரிந்து கொண்டால் அதை இந்த தாரணை, தியானம் இதையெல்லாம் எவ்வளவு நாள் செய்கிறோமோ அத்தனை நாளைக்கு பலன் இருக்கும். இந்த ஞானம் ஒரு முறை வந்துவிட்டது என்றால் அது போகவே போகாது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஞானம். அதனால இது சம்யக் ஞானம் என்று பெயர். சம்யக் ஞானத்தை பத்தி பின்னாடி சொல்ல போறார். இப்போ சம்யக் ஞானம் சாக்ஷாத் மோக்ஷ பிராப்தி சாதனம் அப்படி, உடனேயே மோட்சத்தை கொடுக்கக்கூடியதான சாதனம் அது. மோக்ஷ பிராப்தி சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன ஞானம் அப்படின்னா, போன அத்தியாயத்திலே சொல்லியிருக்கோம், வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபான்னு கூட பார்த்தோம். அந்த வாசுதேவ சர்வமிதி இந்த உபனிஷதங்கள்லேருந்து, மற்ற உபனிஷதங்கள்லேருந்துலாம் எடுத்து சொல்றார். இப்படிப்பட்டதாக எந்த ஞானம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ உபனிஷதங்களிலே, அந்த ஞானத்தை நான் இந்த அத்தியாயத்தில் உனக்கு கொடுக்கிறேன். ஆத்மை வேதம் சர்வம், ஆத்மாதான் எல்லாமே. ஏக்கமேவா அத்விதீயம், இப்படி எல்லாம் உபனிஷதங்கள்லாம் எதெல்லாம் சொல்லியிருக்கோ அந்த ஞானம் அப்படிங்கிறார். இந்த ஞானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, வாசுதேவ சர்வமிதி அப்படிங்கிறார். இருப்பதெல்லாம் இப்போ நமக்கெல்லாம் இந்த உலகத்தில் நம்ம 3 பொருளை பார்க்கலாம். 3 பொருள் தான் பார்க்கலாம். ஒன்று சேத்தனமான பொருட்கள், சேத்தனம்னா உயிருடன் இருக்கக்கூடியவை. இன்னொன்று உயிர் இல்லாமல் இருக்கக்கூடியவை, அச்சேத்தனமாக இருக்கக்கூடியவை. உயிருடன் இருக்கக்கூடியவற்றையெல்லாம் நம்ம ஜீவன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜீவன். உயிரற்றவற்றை எல்லாம் இந்த உயிரற்ற ஜடங்கள், பொருட்கள் அப்படின்னு சொல்றோம். பொருட்களை ஜகத் அப்படின்னு சொல்லுவோம். ஜீவன், ஜெகத். இந்த உலகத்தை நம்ம 2ஆ பிரிச்சுட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமா இருக்கக்கூடிய இறைவன் ஒருவன் இருக்கிறான்னு நம்ம நினைச்சுக்கலாம். அதை ஈஸ்வரன் வச்சுக்கலாம். இப்ப ஜீவன், ஜெகத், ஈஸ்வரன், இப்படி 3ஆக நாம் பிரிச்சுக்கிறோம். இந்த 3 தான் நமக்கு தெரியுது. சில பேருக்கு இது 2 தான் தெரியும். ஜீவன், ஜெகத்து தான் தெரியும். ஈஸ்வரன் இருக்காருன்னு தெரியாது. ஒத்துக்கவும் மாட்டாங்க, வேண்டவும் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆக மேக்சிமம் இந்த 3 தான் சாதாரண மனிதனுக்கு தெரியறது. ஆனா ஞானி என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஜீவனும் இல்லை, ஜெகத்தும் இல்லை, அந்த இறைவனே
ஜீவனாகவும் ஜெகத்தாகவும் இருக்கிறான். பிரம்மமே இந்த மூன்றுமாக இருக்கிறது. வாசுதேவஹா சர்வம் இது, இருப்பதெல்லாம் அந்த வாசுதேவனே அப்படின்னு சொல்லி. வாசுதேவன்னா இந்த கிருஷ்ணன் இல்லை, அந்த கிருஷ்ணனுக்கு தத்துவமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம தத்துவம். அதை பின்னாடி சொல்ல போறார், இந்த அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார் அதையும். மயா ததமிதம் சர்வம் ஜெகத் அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு. என்னால் இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. என்னால் அப்படின்னு அவர் சொல்லும் போது அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்யக்தமான என்னால் இந்த உலகம் எல்லாம். அவ்யக்தம் அப்படின்னா வெளியே தெரியாத ஒரு உருவம், வெளியில் தெரியாத ஒரு உருவம். நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா பரமாத்மா, நமக்குள்ள ஆத்மான்னு சொல்றோம். அந்த ஆத்மா வெளியே தெரியாமல் எல்லாவற்றிற்கும் பிரத்யேகாக உள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த ஒரு பொருள் தான் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. அதனால வாசுதேவன் பேர். அதனால வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு சொல்ற, இருப்பது எல்லாம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடியவை எல்லாம், இந்த உலகமே வாசுதேவ வடிவமாக இருக்கிறது. வாசனாத் வாசுதேவஸ்ய வாசித்தம் புவனத்ரயம். அப்படி வாசித்தம் புவனத்ரயம், இந்த மூன்று உலகங்களும் அந்த வாசுதேவனால் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதனால இந்த வாசுதேவன் எல்லாமாக ஆகியிருக்கிறான். இது ஒரு ஞானம், அதுதான் சமயக் ஞானம்னு பெயர். அப்படி இருப்பதெல்லாம் அவர் பிரம்ம திருஷ்டின்னு பேர். அதுக்கு தான் இருப்பதையெல்லாம் பிரம்மமாக பார்க்கிறான்னு அர்த்தம். இது பகவத்கீதையில சொல்லியிருக்கு, உபனிஷதங்கள்ல சொல்லியிருக்கிறது ஆத்மை வேதம் சர்வம், இருப்பவை எல்லாம் ஆத்மாவே என்று சொல்லியிருக்கு. ஆத்மாவை தவிர வேறு எதுவும் இல்லை. எதெல்லாம் வெளியிலே எதெல்லாம் இந்த ஆத்மாவாக இருக்கிறதோ, பரமாத்மாவாக இருக்கிறதோ, அந்த ஆத்மாவிற்கும் இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மாவிற்கும் வேறுபாடு எதுவும் இல்லை. இரண்டும் ஒன்று. அது இருப்பதெல்லாம் ஒன்றுதான். ஏக்கமேவ அத்விதீயம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு இங்கே உபனிஷதத்துல. ஆத்மை வேதம் சர்வம் ஏக்கமேவ அத்விதீயம். இப்படியான ஞானம் எது இருக்கிறதோ, இந்த ஞானத்தின் மூலமாக ஒருவனுக்கு அந்த ஞானம்தான் சாட்சாத் மோக்ஷ பிராப்தி சாதனம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இத்தியாதி ஸ்ருதி ஸ்மிருதிபியா, ஸ்ருதிகள் இந்த சாதோக்கிய உபனிஷத்துல இப்படி சொல்லியிருக்கு. பகவத்கீதைங்கிற ஸ்மிருதியில இதெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட ஞானம் சமயக் ஞானம்னு பேரு. இப்படிப்பட்ட ஞானம் ஏற்பட்டால் மட்டுமே ஒருவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. ந அந்யத் அப்படின்னு போட்டுட்டார். வேறு விதமாக ஞானம் ஒருவனுக்கு இருந்தால் அவனுக்கு மோட்சம் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார். அந்நியத்துன்னு சொன்னே அவனுக்கு அந்த இப்படிப்பட்ட ஞானம் இல்லாவிட்டால் மோட்சம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு என்ன பிரமாணம்ங்கிறத அடுத்த உபனிஷத் வாக்கியத்திலேருந்து சொல்றார். யார் ஒருவன் தன்னை வேறாகவும் தான் உபாசிக்கின்ற தெய்வத்தை வேறாகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறானோ, தான் உபாசிப்பவன் உபாசகன், அது உபாசிக்கப்படும் தெய்வம், நான் வேறு அவர் வேறு அப்படின்னு ஒரு வேற்றுமையை, எந்த ஒரு வேற்றுமையா இருந்தாலும் அந்த வேற்றுமை இருக்கும் வரை அவன் சம்சாரத்தில் இருக்கிறான். எங்கு வேற்றுமை போகிறதோ, ஏக்கமேவ அத்விதீயம் என்ற ஒரு நிலை அவனுக்கு ஏற்படுகிறதோ, அப்பொழுதுதான் அவன் அந்த ஞானத்தை பெறுகிறான்னு சொல்லியிருக்கு. அதுக்கு சொல்றது இந்த சாந்தோக்கிய உபனிஷத். ஏ அந்யதா அதஹா விதுஹு அந்யராஜானஹா தே க்ஷயலோகா பவந்தி. அப்படி யார், எந்த மனிதர்கள் வாசுதேவ சர்வமிதி என்பதை அறியாமல் இருக்கிறார்களோ, வேறு விதமாக அறிந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்யராஜானஹா அப்படின்னு சொல்லுங்க. அந்யராஜானஹா அப்படின்னா தான் வேறு, தன்னுடைய உபாசிக்கின்ற தேவதைகள் வேறு அப்படின்னு நினைப்பவர்கள். இந்திரன் ருத்ரன் இப்படியாக அந்யஹா ராஜா பிரபு உபாஸ்யஹ இதி மன்யந்தே ஏ தே அப்படிங்கிறார். யார் தன்னை விட வேறானவர்கள் என்று உபாசிக்கப்படுபவர்கள் அப்படின்னு நினைக்கிறார்களோ அவர்கள் க்ஷயலோகாஹ பவந்தி, அவர்கள் எப்போதும் அழிகின்ற இந்த உலகங்களை அடைகிறார்கள், அப்படின்னா மீண்டும் பிறக்கப் போகிறார்கள் அர்த்தம் அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அப்ப யாருக்கு அந்த சமயக் ஞானம் ஏற்படுகிறதோ அவர்களுக்கு மோட்சம் சுலபம், உடனேயே கிடைக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை உனக்கு நான் கூறுகிறேன்,
தே துப்பியம் வக்ஷ்யாமி அப்படிங்கிறார். உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அது எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னா குஹ்யதமம். குஹ்யதமம்னா ரொம்ப புனிதமானது. அது வந்து வெளியில் யாருக்கும் அதிகமாக தெரியாமல் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஞானம். கோப்பியதமம் அப்படின்னு போட்டிருக்கார். பிரவக்ஷ்யாமி கதையிஷ்யாமி, நன்றாக சொல்கிறேன். வக்ஷ்யாமின்னா சொல்ல போகிறேன்னு அர்த்தம். அதுல பிரவக்ஷ்யாமின்னு வேற சொல்லியிருக்க. பிரவக்ஷ்யாமின்னு நன்றாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்றார். அனசூயவே, அது அர்ஜுனனை பார்த்து கூப்பிட்டு சொல்றார். அனசூயவே, அனசூயவாக இருக்கக்கூடிய உனக்கு இதை சொல்லுகிறேன் அப்படிங்கிற. அசூயை அப்படின்னாக்க ஒரு பொறாமை அப்படின்னு அர்த்தம். அந்த பொறாமையற்றவனான உனக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படிங்கிறார். அசூயாரஹிதாய துப்பியம் இதம் ஞானம் குஹ்யதமம் வக்ஷ்யாமி அப்படின்னு சொல்றார். அது என்ன ஞானம் அப்படின்னாக்க வெறும் ஞானம் மட்டும் இல்லை, விஞ்ஞான சகிதம், அனுபவ சகிதம், அனுபவயுக்தம் அப்படிங்கிறார். விஞ்ஞான சகிதம் அனுபவயுக்தம். அப்படிப்பட்ட ஞானத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை அடைந்து விட்டானேயானால் ஒருவன் மோட்சத்தை அடைகிறான். நீ மோட்சத்தை அடைந்து விடுவாய். யத்ஞானம் ஞாத்வா பிராப்ய மோக்ஷ்யசே அப்படிங்கிற. மோட்சத்தை அடைந்து விடுவாய். அந்த ஞானத்தை அடைந்த பிறகு எதிலிருந்து மோட்சத்தை அடைவாய் அப்படின்னா அசுபாத் அப்படிங்கிறார். அசுபத்திலிருந்து. சுபம் அப்படின்னா நல்லது, மங்களம்னு அர்த்தம். அசுபம்னா தீங்குன்னு அர்த்தம். தீங்கிலிருந்து மோட்சத்தை அடைந்து விடுவாய். எது தீமை? சம்சாரம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அசுபாத் அப்படின்னு சொன்னோடனே சம்சார பந்தனாத், சம்சாரத்தில் இருக்கக்கூடிய கட்டுக்களில் இருந்து நீ விடுதலை பெறுவாய், மோட்சத்தை அடைந்து விடுவாய் அப்படின்னு சொல்ற. சம்சார பந்தத்திலிருந்து, சம்சாரம்ங்கிறதா இருக்கிறதுலே பெரிய ஒரு தீங்கு ஒருவனுக்கு. ஏன்னா அவனுக்கு அதுல இருக்காங்கிறதே தெரியாது. மீண்டும் மீண்டும் அதுல வந்து 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 விழுந்துன்னு இருக்கான் இல்லையா? அவனுக்கு அதனால தெரியவே தெரியாது. சம்சாரம்ங்கிறது வந்து வெறும் புண்ணிய பாப்பங்கள் மட்டும் கிடையாது. பாப்பங்கள் செய்பவன் இந்த உலகத்திலே அதை பாவத்தின் பலனை அனுபவிப்பதற்காக வந்து சேர வேண்டும்ங்கிறது இருக்கு. ஆனா புண்ணியம் செய்தவனும் கூட வரணும், அதுதான் விஷயம். புண்ணியத்தை செய்துவிட்டு புண்ணியத்தின் பலனை அடைய வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்து விட்டால் அதற்காகவும் வந்தாக வேண்டும் அவன். அதனால சம்சாரம்ங்கிறது ஒரு விசித்திரமான ஒரு சக்கரம். அதுல வந்து மாட்டின்றானால் அவனால் தப்பிப்பது மிக 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 கடினம். அதிலிருந்து தப்பிப்பதற்கு பல வழிகள் போன அத்தியாயத்தில் இருந்தது. அதை விட இங்கே எளிமையான ஒரு வழி, ஞான வழி, சம்யக் ஞானத்தை சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றாரு. இங்க அந்த வழி எப்படிப்பட்டது அப்படின்னா வித்யை மார்க்கம். அதை சொல்றாரு இங்க 2வது ஸ்லோகத்துல. ராஜ வித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுக்கம் கர்த்தும் அவ்யயம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றார். ராஜ வித்யா அப்படி அந்த முன்னாடி சொன்ன அந்த வித்யையை இப்போ புகழ்ந்து, அந்த வித்யையை புகழ்ந்து சொல்றார். இப்போ தச்ச ராஜ வித்யா இதி. அது எப்படிப்பட்ட வித்யை அப்படின்னா வித்யைகளுக்கெல்லாம் உயர்ந்த வித்யை ராஜ வித்யை. வித்யைகளுக்கெல்லாம் அரசன் அப்படிங்கிறார். ஞானத்திற்கெல்லாம் அரசன் அப்படின்னா உயர்ந்த ஞானம். அது எப்படிப்பட்ட ஞானம் அப்படின்னாக்க பிரகாசமானது. தீப்தி அதிசயத்வாத் அப்படின்னு சொல்றார். ராஜ்ரு தீப்தவ் அப்படின்னு ஒரு தாத்து, அதுல வந்தது ராஜ வித்யா அப்படின்னு. ராஜ்ரு அப்படின்னாக்க ஒளி மிகுந்தது அப்படின்னு அர்த்தம். ஒளி மிகுந்தது பிரகாசமானது, பிரகாசமான வித்யை. ஒருவனை ஞானம்ங்கிறது பிரகாச வடிவத்தில் இருக்கு. அதனால அதுக்கு ராஜ வித்யினே பேரு. தீப்யதேஹி இயம் அதிசயேன பிரம்ம வித்யா சர்வ வித்யானாம். இந்த வித்யை எப்படிப்பட்டது அப்படின்னா மிகவும் பிரகாசமான வித்யை, உயர்ந்த வித்யை, பிரம்ம வித்யை. அதனால இதற்கு பேர் ராஜ வித்யின்னு பெயர். சர்வ வித்யை, எல்லா வித்யைகளுக்கும் உயர்ந்ததான வித்யை இது. அதனால ராஜ வித்யின்னு பெயர். ததா ராஜகுஹ்யம், பாதுகாக்கப்பட வேண்டிய வித்யை, மிகவும் குஹ்யானாம் ராஜா அப்படின்னு மிகவும் பெரிய மிகவும் உயர்ந்த வித்யைங்கிறதுனால பாதுகாக்கப்பட வேண்டும். அது எப்படிப்பட்டது? பவித்ரம் அப்படிங்கிறார்.
பவித்திரம்னு புனிதத்தை கொடுக்கக்கூடியது. அதுவே புனிதமாக இருந்து கொண்டு புனிதத்தை கொடுக்கக்கூடியது பாவனம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அது எப்படி பாவனம் அப்படின்னாக்க, எவ்வளவு மனிதர்கள் எத்தனையோ ஜென்மங்கள் பிறந்து 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 வந்திருக்கிறார்கள். எத்தனையோ ஜென்மங்களாக செய்த அத்தனை சம்ஸ்காரங்களும் நமக்கு பின்னாடி இருக்கு, நம்மளை இங்க கொண்டு வந்து வச்சிருக்கு. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெரிய, நமக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய மூட்டையை வச்சுட்டு இருக்கோம், சம்ஸ்கார மூட்டைகள். நமக்கே தெரியாது எத்தனை கோடி ஜென்மங்களாக நாம் பிறந்தோமோ, எத்தனை கோடி ஜென்மங்களாக நாம சேர்த்து வச்சிருக்கோமோ, அத்தனையும் நமக்கு பின்னாடி இருக்கு. அதை அத்தனையும் ஒருவன் அனுபவித்து விட்டுதான் முக்தி அடைய வேண்டும் அப்படின்னா முடியவே முடியாது. இன்னும் ஒரு கோடி ஜென்மங்கள் வேண்டுமா இருக்கும். அப்ப எப்படிதான் முக்தி அடைகிறது, அதையெல்லாம் எப்படி போக்குவது அப்படின்னா, அந்த அத்தனையும் அனுபவிக்கிறது பதிலா அது இருக்கக்கூடிய எல்லா வித்யையையும் அழிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். எப்படி தண்ணீர் இருந்து கொண்டு கையிலே இருக்கக்கூடிய அழுக்கை அழிக்கிறதோ, கையலம்பும் போது தண்ணீர் கையில் இருக்கக்கூடிய அழுக்குகள்லாம் போய்விடுகிறதோ, அதே போன்று இந்த வித்தியை வந்த உடனே நமக்கு நம்மிடம் ஒட்டி கொண்டிருக்கின்ற சம்ஸ்காரங்கள் அனைத்தும் போய்விடுகின்றன. ஞானம் என்ற ஒரு அக்னியினால் அந்த கர்மங்கள் எல்லாம் எரியூட்டப்படுகின்றன. ஞானாக்னி தக்த கர்மாணி அப்படின்னு அதுக்கு தான் பேர். அந்த மனிதனுக்கு, ஒரு மனிதன் அப்படி அந்த சம்ஸ்காரங்கள்லாம் போய்விட்டது என்றால் அவன் புனிதனாக ஆகிவிடுகிறான். அது அப்படி அந்த புனிதத்தன்மையை கொடுக்கின்றது இந்த வித்யை. அதனால இதுக்கு பேர் பவித்திரம்னு பெயர். அப்படி அந்த புனிதனாக ஆகிவிட்டானே ஆனால் அவனுக்கு உடனே முக்தி. அதுக்கப்புறம் இன்னும் அனுபவிக்க வேண்டியதுங்கிறது எதுவும் கிடையாது. சஞ்சித கர்மங்கள் எல்லாம் போய்விட்டன. அதனால பவித்திரம் பாவனம் இதம் உத்தமம் அப்படிங்கிறார். சர்வேஷாம் பாவனானாம் சுத்திகாரணம் இதம் பிரம்மஜானம் உத்கிருஷ்டதமம். இந்த ஞானம் எவ்வளவு உயர்ந்த அந்த பவித்திரம் செய்யக்கூடியது, புனிதத்தை கொடுக்கக்கூடியது. அது எல்லா விதமான, இந்த தண்ணீர் ஒரு விதமான புனிதத்தை கொடுக்கிறது, நெருப்பு ஒரு விதமான புனிதத்தை கொடுக்கிறது, காற்று ஒரு விதமான புனிதத்தை கொடுக்கிறது. இவை எல்லாமும் புனிதத்தை கொடுக்கக்கூடியவை. இந்த உலகத்திலே மற்றவையெல்லாம் இருக்கலாம், புனிதத்தை கொடுக்கக்கூடியவையா இருக்கலாம். ஆனால் இந்த ஞானம் இருக்கிறதே, ஞானம் எல்லா புனிதத்தை கொடுக்கக்கூடியவற்றையும் விட உயர்ந்த புனிதத்தை கொடுக்கக்கூடியது. இது பிரம்ம ஞானம். அதனால இதற்கு பேர் உத்கிருஷ்டதமம் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் உத்தமம் பவித்திரம் அப்படின்னு போட்டிருக்கார். சர்வேஷாம் பாவனானாம் சுத்தி காரணம் இதம் பிரம்ம ஞானம் உத்கிருஷ்டதமம் அப்படின்னு போட்டிருக்கார். அதை அவரே அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றார் பாஷ்யத்துல. அநேக ஜன்ம சகஸ்ர சஞ்சிதம் அப்பி தர்ம அதர்மாதி சமூலம் கர்ம க்ஷணமாத்ராதேவ பஸ்மீகரோதி. அப்படி தர்மங்கள், நம்ம எவ்வளவு பாப புண்ணியங்கள் செய்திருக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு சஞ்சித கர்மமாக இருக்கின்றன. ஒரு ஜென்மத்தில் செய்யல, அநேக ஜென்ம சகஸ்ர சஞ்சிதம் அப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிறவிகளிலே நாம் செய்து வைத்திருக்கிறோம். அவையெல்லாம் இருக்கின்றன. அந்த கர்மங்கள் எல்லாம், சம்ஸ்காரங்கள் எல்லாம் க்ஷணமாத்ராதேவ பஸ்மீகரோதி, ஒரு க்ஷணத்திலே எல்லாம் அழிந்து போகின்றன. வெறும் சச்சிதங்களை மட்டும் அழிக்கவில்லை, அதன் மூலமாக சமூலம்னு போட்டாருங்க. சமூலம் அப்படின்னாக்க அந்த கர்மங்களுக்கெல்லாம், சம்ஸ்காரங்களுக்கு எல்லாம் வேறாக இருக்கக்கூடியது இன்னொன்று. நாம் இப்போ சம்ஸ்காரங்களை மட்டும் அழித்து விட்டால் போராது. சம்ஸ்காரங்கள் மட்டும் ஒருவனுக்கு அழிந்து விட்டது என்றால் அவனுக்கு மோட்சம் அப்படின்னாக்கே, படுத்து உறங்குபவன் நாளைக்கு எழுந்திருக்கும் போது மோட்சத்தை அடைந்தவனாக ஆகியிருப்பான். ஏன்னா உறங்கும் பொழுது சம்ஸ்காரங்கள் எதுவும் இல்லை. சம்ஸ்காரங்கள் இருந்தால் ஒருவனுக்கு புண்ணியம் இருக்க வேண்டும், இல்லைன்னா பாவம் இருக்க வேண்டும். புண்ணியத்தின் பலன் சுகத்தை அனுபவிக்க வேண்டும், பாவத்தின் பலன் துக்கத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த இரண்டும் ஒருவனுக்கு, தூங்குபவனுக்கு இல்லை. அப்ப தூங்குபவனுக்கு சம்ஸ்காரங்கள் வேலை செய்வதில்லை. அப்ப சம்ஸ்காரங்கள் இல்லாத நிலையில் அவன் மோட்சத்தை அடைந்திருக்க வேண்டும்.
மறுநாள் எழுந்தவுடன் மீண்டும் எல்லா சம்ஸ்காரங்களும் வந்து விடுகின்றன அவனுக்கு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சம்ஸ்காரங்கள் எல்லாவற்றையும் அழித்து விடுகின்றன. சம்சாரத்திற்கு காரணமாக, சம்ஸ்காரங்களுக்கு காரணமாக இருந்த அஞ்ஞானம் ஒன்று இருக்கிறது, அந்த அஞ்ஞானத்தையும் சேர்த்து அழிக்கிறது இந்த ஞானம். அதனாலதான் அந்த இடத்துல போட்டார் சமூலம் கர்ம அப்படின்னு போட்டார். கர்மங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய அவித்யை, அந்த அவித்யையும் சேர்த்து அழித்து விடுகிறது, அந்த அஞ்ஞானத்தை சேர்த்து அழித்து விடுகிறது. அப்ப ஞானம் மட்டும் அவனுக்கு இருக்கு, ஞானத்துடன் ஞான தெளிவு பெற்றவனாக ஆகிவிடுகிறான். அதன் மூலம் அதனாலதான் இது உயர்ந்த பவித்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதை விட உயர்ந்த பவித்திரம் வேற என்ன இருக்க முடியும்னு கேட்கிறார். கிம் தஸ்ய பாவனத்துவம் வக்தவியம், இதை உயர்ந்ததுன்னு சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்கிறார். இதை விட ஒரு உயர்ந்த ஒரு பாவனமானது, உயர்ந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது, புனிதத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். கிஞ்ச பிரத்யக்ஷாவகமம். பிரத்யக்ஷாவகமம் அப்படின்னாக்க, ஒரு மனிதன் பொருட்களை பற்றி, வெளியே இருக்கக்கூடிய பொருட்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் பலவிதமான உபகரணங்கள் அவனுக்கு தேவை. ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எந்த ஒரு உபகரணமும் தேவையில்லை, அவனுக்கு நேரடியாக பிரத்யக்ஷமாக தெரியக்கூடியது. அதை பற்றி பின்னாடி பார்க்க போறோம். அபரோக்ஷமாக தெரியக்கூடியது, அபரோக்ஷமாக அனுபவிக்கப்படக்கூடிய ஒரு ஞானம் அது. அதனாலதான் இந்த இடத்துல பிரத்யக்ஷாவகமம் அப்படின்னு போட்டிருக்கார். அது எப்படிப்பட்டது அப்படின்னா, தர்மியம், தர்மத்திலே நிலை பெற்றிருக்கக்கூடியது. தர்மத்தை, அந்த தர்மம் அப்படின்னாக்க உயர்ந்த அந்த ஆத்ம தத்துவத்தில் நிலை பெற்றிருக்கக்கூடியது. அநேக குணவத்தோப்பி தர்ம விருத்தத்துவம் திருஷ்டம் நததா ஆத்ம ஞானம் தர்ம விரோதி அப்படிங்கிறார். இப்போ ஒரு மனிதனை பார்த்து இவன் தர்மவான் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாக்க, மிகப்பெரிய தர்மவானா இருக்கலாம் அப்படின்னு இருந்தாலும் அவனுக்கு சின்ன ஏதாவது ஒரு, அவனிடமும் கூட ஒரு குற்றம் இருக்கலாம். நாலடியார்னு தமிழில் ஒரு பெரிய ஒரு புஸ்தகம் இருக்கு. அதில் எழுதியிருக்கார் ஒன்று, நெல்லுக்கு உமி உண்டு, நீருக்கு நுரை உண்டு, புல்லிதழ் பூவிற்கும் உண்டு அப்படின்னு. ஒரு பூ தானே ஒரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்தோம்னாக்கா, அதுக்கு பூவுக்கு கீழே அந்த பூவை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய புல், அந்த இதழ் இருக்கு. நெல் நல்லது அப்படின்னு எடுத்தால் நெல்லுக்கு உமி இருக்கிறது, தண்ணீரில் நுரை இருக்கிறது. இப்போ தண்ணீர் நல்லது, ஆனால் நுரை இருக்கிறதே. நல்லார் என நாம் நனிக்கொண்டாரை அல்லார் எனவும் அடக்கிக் கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். அது நல்லவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துருப்போம், அதனால கொஞ்சம் ஏதாவது 1% இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு, அநேக குணவத்தோபி தர்ம விருத்தத்துவம் திருஷ்டம். ஒரு நல்ல குணவானாக இருக்கிறான், தர்மவானாக இருக்கிறான் அப்படின்னா கூட அவனுக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் குறை இருக்கலாம். ஆனா ஆத்ம ஞானத்தில் அப்படி கிடையவே கிடையாது. அது முழுக்க முழுக்க தர்மத்தில் நிலை பெற்றது அப்படின்னு சொல்றார். தர்மியம் தர்மாத் அனபேத்தம், தர்மத்தில் இருந்து கொஞ்சம் கூட வழுவாதது அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஆத்ம தத்துவத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறதா இந்த அத்தியாயத்தில் சொல்ல போறார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஆத்ம தத்துவத்தை அடைவது மிகவும் கடினமான செயலா அப்படின்னா அது கடினமும் கிடையாது, மிகவும் எளிமையானதுங்கிற சொல்ல போறாருங்க. ஏவபிஸ்யா துஸ்சம்பாத்தியம் இத்தியதாக சுசுக்கம் கர்த்தும். அப்படிப்பட்ட அந்த ஆத்ம தத்துவத்தை அடைவது என்பது மிகவும் எளிமையான. சுசுக்கம், சுகம்னாலே மிகவும் எளிமைன்னு அர்த்தம். அது இன்னும் ரொம்ப எளிமையா சுசுக்கம் அப்படிங்கிறார். அதை அடைவதுங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையானது. அதுக்கு உதாரணம் சொல்ற, யதா ரத்ன விவேக ஞானம் அப்படின்னு. இப்போ ரத்தனம் இருக்கு, ஒரு ரத்தனம்னா அந்த ஒரு மணி, அது உண்மையான ரத்தனமா இல்லையா, அப்படி பிளாஸ்டிக்கா அப்படின்னு பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. அது ஒரு இந்த ரத்தன வியாபாரி இருக்கிறார், வணிகன் இருக்கிறார், அவர் பார்த்தோன்னே சொல்லிடுவார் இது உண்மையான ரத்தனமா இல்லை இது பிளாஸ்டிக்கா அப்படின்னு.
அவருக்கு என்ன பெரிய ஆயாசம், பெரிய முயற்சி இருந்துதான் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அவர் பார்த்த உடனே அவருக்கு தெரியுது. ஏன்னா அவருடைய ஞானத்திலிருந்து சொல்லிவிட்டார். விவேக விஞ்ஞானம் அதனாலதான் போட்டார், விவேகத்திலிருந்து சொல்லிவிட்டார். அதே அந்த ரத்னம் பூமிக்கு அடியில புதஞ்சிருக்குன்னு வச்சுப்போம், எங்கேயோ இருக்கு, அது தெரியவே இல்லை. அதை தேடி கண்டுபிடிக்கணும். அதை தேடி கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் வச்சுப்போம். அந்த முயற்சி செய்பவர்கள் எவ்வளவு கஷ்டப்படணும். மண்வெட்டி எடுக்கணும், அதை எடுத்துக்கணும், ஓட்டை போடணும், கீழே போகணும், தரையில் இறங்கணும், ஒரு குகை போடணும், அதில் போய் தேடணும், இருக்கான்னு பார்க்கணும், கடைசியில் கொண்டு வரணும். அந்த தர்மம் அப்படி மற்ற கர்மங்கள், மற்ற விதமான சாதனைகள்லாம் அவ்வளவு கடினமானது. அந்த அந்த ரத்னத்தை பார்த்த உடனே இது உண்மையானது பொய்யானதுன்னு இவர் சொல்லிடுறாரு பாருங்க. அது போன்றுதான் இந்த ராஜவித்யை, அவ்வளவு எளிமையானது அப்படிங்கிறது. அதனாலதான் ரத்ன விவேக விஞ்ஞானம் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் நாம் அடைய வேண்டுமா வேண்டாமா, இது தேவையா வேண்டாமா, இவையெல்லாம் நித்திய வஸ்துக்களா அநித்திய வஸ்துக்களா, நித்தியமானதா பிடித்துக்கொள், அநித்தியமானதா வேண்டாம். இவருடைய மனசு அப்படி அவ்வளவு பக்குவப்பட்டிருக்கணும். அதுதான் விவேகம்னு பெயர். அப்படிப்பட்ட அந்த விவேகம் இருக்க வேண்டும். இந்த வித்யை, ராஜ வித்யைக்கு வர வேண்டும் என்றால் இந்த விவேகம் முன்னாடி இருக்கணும். அந்த விவேகம் அவர் எப்போதும் அந்த அலர்ட்டா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த எச்சரிக்கை உணர்வு, அதான் ரத்ன விவேக விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப அந்த ராஜ வித்யை அவ்வளவு சுகமானது, சுலபமானது. இப்ப சுலபமான ஒரு பொருளை அடைகிறோம்னு வச்சுப்போம், எவ்வளவு வேகமா அடைகிறோமோ அவ்வளவு வேகமா போயிடுமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏதோ ஒரு பெரிய பலனை அடையிறதுக்காக எவ்வளவோ வருஷம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு செஞ்சு உயர்ந்த ஒரு பொருளை அடைந்திருக்கிறேன், அது எப்போதும் இருக்கும் அப்படின்னு நினைச்சுட்டாக்க அது உண்மையா, இல்லை எளிமையா அடைஞ்சதுனால எளிமையா போயிடுமே அப்படின்னு தான் ஒரு சந்தேகம் வருது. இங்க இவர் சொல்றாரு, கிருஷ்ணர், எளிமையாக அடையப்பட்டதாக இருந்தாலும் கூட அடைந்த பொருள் இருக்கிறதே அது எப்போதும் இருக்கக்கூடிய நித்தியமான பொருள், மாறாத பொருள், அவ்யயம் அப்படின்னு சொல்றார். தத்ர அல்ப ஆயாசானாம் கர்மணாம் சுகசம்பாத்தியானாம் அல்பஃபலத்வம் அப்படிங்கிறார். ரொம்ப குறைவா இந்த விவேக விஞ்ஞானம்னு சொன்னோம், பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார், அவருக்கு ஒண்ணுமே இல்லை, வேலையே இல்லை அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அப்படி அல்ப ஆயாசம் பண்ணியிருக்கார், ஒரு மிகவும் குறைந்த முயற்சியில செயல்களை புரிஞ்சிருக்கார். அதன் மூலமாக ஒரு ஞான ஒரு அந்த வித்யை அடைந்து அதன் மூலமாக பிரம்மத்தை அடைந்திருக்காருன்னு வச்சுப்போம். அதுவும் அந்த பலன், அடைந்த பலனும் கூட மிகவும் குறுகிய காலத்துக்கு தான் இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதே போன்று மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, துஷ்கராணாம் ச மகாபலத்வம், மிகவும் கஷ்டப்பட்டு செய்தால் அதற்கு பலன், மகாபலன், மிகவும் பெரியதான ஒரு பலன் இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்படி வந்ததுனால அதுக்காக இப்ப சொல்றார், இதம் து சுகசம்பாத்தியத்வாத் ஃபலக்ஷயாத் வியேதி இதி பிராப்தம். இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, சின்ன செயல்களை செய்வதன் மூலமாக எதை பெறுகிறோமோ அது கையை விட்டு போயிடும், பலன் குறைஞ்சு போயிடும், அதனால மாறிடுமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தது. அதுக்காக அந்த சந்தேகத்தை நீக்குவதற்காக கிருஷ்ணர் சொல்றார், அவ்யயம், இந்த பலன் இருக்கே இது மாறாத பலன். கர்மங்களால் செய்யக்கூடிய பலன், கர்மங்களுக்கு வரக்கூடிய பலன் எல்லைக்குட்பட்டது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். எல்லைக்குட்பட்ட கர்மங்கள் மூலமாக எல்லைக்கு உட்படாத ஒரு பரமாத்மாவை பெற்றுவிட முடியாது. கர்மங்கள் எல்லைக்குட்பட்டவை, அதனால அதன் பலனும் எல்லைக்குட்பட்டவையாகவே இருக்கும். மாறக்கூடிய பலன், அது தேயக்கூடிய பலன். ஆனால் ஞானம் என்று இருக்கிறதே, அதன் மூலமாக எதை பெறுகிறோமோ, இந்த கர்மங்களால் பெறக்கூடிய பலன் கஷ்டப்பட்டு, மிகவும் கஷ்டப்பட்டு பெற வேண்டும். ஆனால் ஞானத்தின் மூலமாக பெறக்கூடிய பலன் ஞானம் வந்தவுடனேயே கிடைச்சிடுறது. கர்மத்தினால் கிடைக்கக்கூடிய பலன் எப்போவோ கிடைக்கும். கர்மங்கள் இன்றைக்கு செய்தால் எப்போவோ கிடைக்கும். ஆனால் ஞானத்தின் பலன் செய்து முடித்த உடனேயே கிடைத்து விடுகிறது.
கர்மங்களின் பலன் அழியக்கூடியது, ஞானத்தின் பலன் அழியாதது, என்றும் இருக்கக்கூடியது. ஆக ஞானத்தின் பலன் அவ்வளவு உயர்ந்தது. அதனாலதான் இந்த இடத்துல அவ்யயம் அப்படின்னு சொல்லிட்டார். நஸ்ய ஃபலதஹ கர்மவத் வியயஹ அஸ்தி இதி அவ்யயம். கர்ம பலன் எப்படி அழிகிறதோ அது போன்று இந்த ஞானத்தின் பலன் அழிவதில்லை, மாறாத பலனை ஒருவன் அடைந்து விடுகிறான். உபனிஷதத்திலே அதனாலதான் அந்த உபனிஷத்துல சொல்லியிருக்கு, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம், இந்த உலக பொருட்கள் எல்லாம், உலகத்திலே அடையப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் தன்னுடைய முயற்சியினால் அடையப்படக்கூடியவை. இவையெல்லாம் ஒரு பொருளை நான் பெற வேண்டும், இந்த வீட்டை நான் வாங்கணும்னா நான் முயற்சி செய்தால் வாங்கிவிடலாம். அப்போ ஒரு மனிதனுடைய முயற்சியினால் பெறக்கூடிய இந்த பொருட்கள், கர்மங்களால் பெறக்கூடிய பொருட்கள், அவற்றிற்கு அழிவு இருக்கின்றன. அப்ப அழியாத பொருள் என்ன அப்படின்னு யோசிக்கணும் அப்படிங்கிறது இந்த உபனிஷத். பரீட்சிய லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயாத். அவனுக்கு இவற்றையெல்லாம் பார்த்து பார்த்து அழியக்கூடிய பொருட்களாக இருக்கின்றன அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சே அவனுக்கு இந்த பொருட்களின் மீது ஒரு வைராகியம் ஏற்பட்டு விட்டதாம். நாஸ்தி அகிருத கிருதேன. இந்த பொருட்களினால், செயல்களினால் அடையக்கூடியதுங்கிறது ஒன்றும் கிடையாது. அழியாத பொருளை அதனால் பெறுவத முடிவதில்லை. எனவே அதை அடைவதற்கு, அழியாத பொருளை அடைய வேண்டும் என்றால் நான் குருவிடம் செல்ல வேண்டும். தத் விஞ்ஞானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் சமித்பாணிகி அப்படின்னு அந்த உபனிஷத் சொல்றது. அது போன்று இந்த கர்மங்களால் செய்யக்கூடியவை அழியக்கூடியவை, கர்மங்களால் அடையக்கூடியவை அழியக்கூடியவை. ஞானத்தினால் அடையக்கூடிய ஒரு பொருள் இருக்கே, அது ஞானத்தின் பலன் பிரம்மஞானம். அது அழியாத பலன். அப்படி அழியாத பலன் ஒருவன், இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்கிறது அப்படின்னா உபனிஷதங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன. இது போன்ற வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கிறது. வேதாந்தம் சொல்வதிலும் உபனிஷதங்கள் சொல்வதிலும் ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வேண்டும். ஏன்னா இந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது இந்த உபனிஷதங்கள். அதனாலதான் இந்த இடத்துல சொல்ற அத்தஹா ஸ்ரத்தேயம் ஆத்மஞானம் அப்படிங்கிறது. ஆத்ம ஞானத்தின் மீது ஒருவனுக்கு நல்ல நம்பிக்கை வேண்டும். ஆத்ம ஞானத்தை சொல்லிக் கொடுக்கின்ற உபனிஷதங்கள் மீது நம்பிக்கை வேண்டும். குரு உபதிஷ்ட வேதாந்த வாக்கியேஷு விஸ்வாசகா ஸ்ரத்தா அப்படின்னு சொல்லிருக்கு. அந்த ஸ்ரத்தை வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறது. அப்படி ஸ்ரத்தை இல்லாவிட்டால் ஒருவனுக்கு சம்சாரத்திலிருந்து விடுபாடு கிடையாது, முக்தி கிடையாது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகமும் சொல்றது. அஸ்ரத்ததானாஹ புருஷா தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. அஸ்ரத்ததானாஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அஸ்ரத்ததானாகனா ஸ்ரத்தை இல்லாதவர்கள், ஆத்ம ஞானத்தில் ஸ்ரத்தை இல்லாதவர்கள். ஆத்ம ஞானஸ்ய ஸ்ரத்தா விரஹிதாக அப்படின்னு எழுதுறார் ஆச்சாரியர். ஸ்ரத்தை இல்லாதவர்கள் இந்த தர்மஸ்யாசிய, இந்த தர்மம்னு எதை சொன்னோமோ, இந்த ஆத்ம ஞானத்தை, அந்த தர்மத்தின் மீதும் தர்மம் கொடுக்கின்ற பலன் மீதும் ஒரு சிறிதும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், ஸ்ரத்தை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். தர்மஸ்யாசிய ஸ்வரூபே தத் பலேச்ச. அந்த தர்மத்தை கடைபிடிப்பதிலும் அந்த தர்மம் கொடுக்கக்கூடிய பலனிலும் அவர்களுக்கு இந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறார்கள். தர்மத்தை சொல்லிக் கொடுத்தது அந்த உபனிஷதங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கு, அதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்களால். நீதி கிரந்தங்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றன, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாஸ்திகர்கள் அப்படின்னு ஆச்சாரியர் எழுதுகிறார்கள். நாஸ்திகாக அப்படின்னு உபனிஷதங்கள் சொல்லிக் கொடுப்பவற்றை இல்லை என்று சொல்கிறார்கள் அவர்கள். அதனால் அவர்களுக்கு நாஸ்திகர்கள்னு பெயர். ஏன் நாஸ்திகர்களாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னாக்கே, போன ஜென்மத்தில் அவர்களுக்கு புண்ணியம் இல்லை, பாபம் செய்திருக்கிறார்கள். ஜென்மாந்தரே பாபம் கிருத்தவந்தகா அப்படிங்கிற, போன ஜென்மத்தில் பாபம் செய்திருக்கிறார்கள். அதனாலதான் இந்த ஜென்மத்தில் நாஸ்திகர்களாக இருந்திருக்கிறார்கள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லியிருக்கல, அவனுடைய அருள் வேண்டும் திரும்ப இந்த இதுக்கு வரத்துக்குனாக்க. அவனுடைய அருள் எப்போ வரும் அப்படின்னா புண்ணியங்கள் செய்தால் வரும். ஏதோ ஒரு ஜென்மத்தில் பழைய பிறவிகளிலே அவர்கள் பாபம் செய்திருக்கிறார்கள். அதனால அந்த பாப்பத்தின் வசத்தினால் அதுல மாட்டிக்கொண்டு இதானீம் அப்படி தத் சம்ஸ்கார வசாத்து பாப கரண ஸ்வபாவவந்தகா அப்படிங்கிற,
இந்த காலத்திலும் இப்பொழுதும் அவர்கள் பாபம் செய்கிறார்கள். ஏன்னா ஏதோ ஒரு காலத்தில் ஜென்மத்தில் அவர்கள் பாபம் செய்திருக்கிறார்கள். பாபகாரிணகா நாஸ்திகாக. அதனாலே அவர்கள் இந்த ஜென்மத்திலும் ஸ்ரத்தை இல்லாமல் இருக்கிறார்கள். அசுராணாம் உபனிஷதம் தேகமாத்திரம் ஆத்ம தர்ஷனம் ஏவ பிரதிபன்னாக அப்படிங்கிற சாந்தோக்கிய உபனிஷத்துல 8வது அத்தியாயம் தேவர்களுக்கெல்லாம் அரசரான தேவேந்திரன் இருக்கான். அசுரர்களுக்கெல்லாம் அரசனான விரோச்சனன் இருக்கான். ஒரு முறை தேவகுருவான பிரஜாபதி ஒரு அறிக்கை விடுறார். எனக்கு ஒரு வித்யை தெரியும், அந்த வித்யை அறிந்தவன் இரவாநிலையை அடைவான் அப்படின்னு ஒரு அறிக்கையை விடுறார். அதை எந்த வித்தியை அறிந்தால் ஒரு இரவாநிலையை அடைய முடியும்னு நமக்கெல்லாம் தெரியும். அந்த வித்தியை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ராஜ வித்யின்னு பெயர், ஆத்ம ஞானம்னு பெயர், வாசுதேவ சர்வமித்தின்னு பார்த்தோமே அதே ஒரு வித்யை. அந்த வித்யை அறிந்தவன் இரவாநிலையை அடைகிறான் அப்படின்னு அவர் ஒரு அறிக்கை கொடுக்கிறார். தேவேந்திரனும் விரோச்சனனும் 2 பேருக்கும் இதுக்கு செய்தி போய் காதுல விழறது. 2 பேருக்கும் எப்போதும் சண்டை. தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் எப்போதும் சண்டை தானே. தேவலோகத்தை பிடிக்கணும்னு இவன் வரான், எப்போதும் அசுரர்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் பார்க்கறான். ஆக 2 பேருக்கும் அழியாத நிலையை அடைய வேண்டும், நான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்து. 2 பேரும் தனித்தனியா இந்த பிரஜாபதி கிட்ட வரார்கள். குருவிடம் அந்த வித்தியை எப்படியாவது கற்றுக்கொண்டு விட வேண்டும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் குருவிடம் சேர்கிறார்கள். குருவான பிரஜாபதி இருக்கார். அவர்கள் இருவரும் இந்த குருவிற்கு பணிவிடைகள் செய்து ரொம்ப சுசுருஷை எல்லாம் செய்து ஒரு 30 வருஷம் ஆறுது. அப்புறம் அந்த குரு கேட்குறார், நீங்கள் 2 பேரும் வந்திருக்கிறீங்களே, எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு. பாவம் 30 வருஷம் கழிச்சு தான் கேட்குறார். உடனே அவர்கள் இருவரும் சொல்கிறார்கள், நீங்கள் ஏதோ அறிக்கையை விட்டீர்கள், இது போல இந்த வித்தியை அறிந்து கொண்டால் இரவாநிலையை அடையலாம் அப்படின்னு. அந்த வித்தியை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறார். அந்த ஆத்மா என்பது என்ன, அந்த ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொண்டால் பிறவாநிலை இரவாநிலையை அடையலாம், அந்த ஆத்ம தத்துவத்தை சொல்லிக் கொடுங்கள் அப்படின்னு. உடனே அந்த ஆத்மா என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறார்கள் இருவரும். அதுக்கு இவர் சொல்றார் பிரஜாபதி, நீதான் அது அப்படிங்கிறார். யூ ஆர் தட் அப்படிங்கிறார். தத்துவமசி. தத்துவமசிங்கிறது 6வது அத்தியாயத்தில் வர்றது. அதே போன்று இங்கேயும் இந்த இடத்துல நீதான் அது அப்படின்னு சொல்லிடுறார். அந்த விரோச்ச 2 பேரும் கிளம்பி போயிடுறா. ஆஹா, நமக்கு நாதான் அந்த ஆத்மா, எனக்கு அழிவில்லை அப்படின்னு 2 பேரும் போய் விடுகிறார்கள். அந்த அசுரன் போயிடுறான், விரோச்சனன். ஆனா இந்திரனுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுது. என்னடா அது, நாதான் அந்த ஆத்மாவா? எப்படி இந்த உடல் ஆத்மாவாக இருக்க முடியும்? ஆத்மாவாக இருக்க முடியாது, மாறிண்டே இருக்கே. ஒரு நாளைக்கு சாப்பிடலன்னா ரொம்ப பலம் போயிடுறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வளர்ச்சி இருந்ததுனால் தேய்வும் இருக்கத்தான் போறது. இப்படிலாம் யோசிக்கிறான். யோசிச்சு இந்த உடல் ஆத்மாவாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு திரும்பி வரான். திரும்பி இன்னொரு 30 வருஷம் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிறான். இன்னொரு 30 வருஷம் இப்படி ஒவ்வொன்றா இருந்து 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 கடைசியில தன்னுடைய ஆத்மாவை உணர்கிறான் அவன். ஆனா இந்த விரோச்சனன் போனவன் தான் திரும்பியே வரல. அவன் உடலையே ஆத்மாவாக நினைத்து கொண்டு உடல்தான் ஆத்மா நினைச்சுட்டு, அதுதான் இங்க போட்டிருக்கார். தேகமாத்திர ஆத்ம தர்ஷனம் ஏவ, உடலில் மட்டுமே ஆத்மாவை காண்கிறான். உடலை அலங்கரித்துக் கொள்கிறான். உடலுக்கு எது வந்தாலும் அதுக்கு உடலுக்கு வேண்டிய எல்லா விதமான இதுவும் பண்ணிக்கிறான். எல்லா விதமான டெக்கரேஷனும் பண்ணிக்கிறான். அந்த இது போட்டுக்கிறான், பெர்ஃப்யூம் போட்டுக்கிறான், என்னமோலாம் பண்றான். இதுக்கு பேர் தான் அசுராணாம் உபனிஷதம்னு பேர். அசுரர்கள் அவர்களுடைய என்ன, அசுரர்கள்னு சொன்னாக்க யாரோ அசுரர்கள் எங்கேயோ இருக்கா விரோச்சனன் நினைக்க கூடாது. அசுரன் அப்படிங்கிற ஒரு பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அசுகு அப்படின்னா இந்த இந்திரியங்கள், நம்மளுடைய சென்சஸ். அசுஷு ரமந்தேதி அசுராஹா, யாரெல்லாம் நம்மளுடைய இந்த இந்திரியங்கள் மூலம் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் அசுரர்கள் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாம் அசுரர்கள். நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிறோம், இந்த உடலையே பார்த்து நாம் ஆத்மான்னு நினைச்சுக்கிறோம் இல்லையா, நாம் எப்போதும் இருக்க போறோம்னு நினைச்சுக்கிறோம்.
அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த உபனிஷதங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற உண்மையான ஆத்ம தத்துவத்தில் ஸ்ரத்தை இல்லாதவர்கள் ஆசூத்ருப்பகா அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த சென்சஸ்லேயே உடலில் இருக்கக்கூடிய இந்திரியங்கள் அனுபவங்கள் இருக்கின்றன, அந்த அனுபவங்களிலேயே திருப்தி அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாப புருஷர்கள் இவர்கள் எல்லோரும் என்னை அடைவதில்லை அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். அஸ்ரத்ததானாக புருஷாக தர்மஸ்யாசிய பரந்தப, ஹே பரந்தபன்னு கூப்பிடுறார், அர்ஜுனனை கூப்பிட்டு சொல்றார். இவர்கள் எல்லாம் எப்படி என்ன, இவர்களுக்கெல்லாம் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது இரண்டாவது லைன்ல சொல்றார். அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே, என்னை அடையாமல் போய் விடுகிறார்கள். அப்ராப்ய மாம் பரமேஸ்வரம், பரமேஸ்வரனான என்னை, பரமாத்மாவான என்னை அவர்கள் அடைவதில்லை. இந்த வித்யையை அவர்கள் பெறுவதில்லை. வித்யையை மட்டுமா பெறுவதில்லை, இந்த வித்யைங்கிறது ஒரு வழி. அந்த இறைவனை அடைவதற்கு, முக்தியை அடைவதற்கு வித்யை என்பது ஒரு வழி. இதற்கு முன்னாடி எத்தனையோ வழிகள் பார்த்தோம். பக்தி மார்க்கம் இருக்கு, ஞான மார்க்கம் இருக்கு, இந்த தாரணா மார்க்கம் இருந்தது. இப்படி எத்தனையோ விதமான மார்க்கங்கள் இருந்தது. பலவிதமான மார்க்கத்தில் ஒரு மார்க்கத்தை கூட அவர்கள் அடைவதில்லை. மத் பிராப்தி மார்க்க சாதன பேத பக்தி மாத்திரம் அப்படி அப்பிராப்பிய. இருக்கிறதுலே மிக 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 எளிமையான மார்க்கம் பக்தி மார்க்கம். அந்த பக்தி மார்க்கத்தை கூட அடையாமல் அவர்கள் போய் விடுகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஸ்ரத்தை இல்லை. நிவர்த்தந்தே, நிவர்த்தந்தே அப்படின்னு நிச்சயேன ஆவர்த்தந்தே, மீண்டும் மீண்டும் இந்த உலகத்திலே வந்து பிறக்கப் போகிறார்கள். இந்த உலகம்னா எந்த உலகம் அது? மிருத்யு சம்சார வர்த்தனி, மிருத்யு மரணம் இருக்கக்கூடிய, மரணம்னா பிறப்பும் இருக்கணும், பிறப்பும் இறப்பும் இருக்கக்கூடியதான இந்த சம்சாரம் என்ற மார்க்கத்திலே, சம்சாரம்ங்கிறதுல வந்து விழுந்து பிறந்து, மிருத்யு சம்சார வர்த்தனி மிருத்யுக்தா சம்சாரகா மிருத்யு சம்சாரகா தஸ்ய வர்த்ம அப்படிங்கிறது. அது எப்படிப்பட்டது அப்படின்னா நரக திரியகாதி பிராப்தி மார்க்காக, அவர்கள் நரகம், அவர்கள் நரக்கத்தை போன்றதான இந்த ஒரு சம்சாரத்திலே வந்து மீண்டும் மீண்டும் பிறக்கப் போகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஸ்ரத்தை இல்லாமல் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்றார். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலேருந்து அந்த ராஜ வித்யை பற்றி சொல்ல ஆரம்பிக்க போறார். இதுவரையிலும் சொல்லி அர்ஜுனனுக்கு வந்து ஒரு விழிப்பு கொடுத்துருக்கார், இதில் கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போ வந்து அடுத்ததுலேருந்து இந்த ராஜ வித்யை பற்றி சொல்ல போறார். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.